இந்த உலகத்தில் நூற்றாண்டுகள் கடந்தும் நிலைத்திருக்கும் பேராசான்கள் சிலரே. தமிழ் மொழியின் பெருமையை கூறும் போது திருவள்ளுவர் அவர்களின் பெயரை தவிர்க்க முடியாது. ஆனால் யார் இந்த திருவள்ளுவர்? திருவள்ளுவர் பற்றி முழுமையான வரலாற்று சான்றுகள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் பல தமிழ் நூல்களில் அவரது பெயர் வேறுவிதமாக வருகிறது. சில நூல்கள் அவரை வள்ளுவன் என்று குறிப்பிடுகின்றன. அவரது மக்களவை பெயர் திருநயினார் என்றும் வருகிறது. திருவள்ளுவர் என்பதெல்லாம் அவரது இயற்பெயர் அல்ல. திரு என்பது மரியாதை, வள்ளுவர் என்பது தொழிலின் அடிப்படையில் வந்த ஒரு பட்டம் என்றும் வருகிறது. இவர் சமயங்களைக் கடந்து நேரடியாக மனித வாழ்வியல் அடித்தள உண்மைகளை மட்டும் சொல்கிறார். திருவள்ளுவர் பல சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். அவை தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழிப் புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர். திருவள்ளுவர் கடைச்சங்க காலமான கிமு 300க்கும் கிபி 250க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அக்காலத்தில் மதுரையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தார். இவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையார் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. சங்க கால புலவரான ஔவையார், அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. இதன் மூலம் சங்க கால புலவர் மாமூலனாரே முதலில் திருவள்ளுவரை பற்றி செய்தியை தருகிறார். ஆகையால் மாமூலனாருக்கு முன்பே ஔவையார் என்ற பெயருடைய மற்றொரு புலவர் இருந்திருக்கலாம் என்றே தெரிய வருகிறது. மாமூலனார் கிமு 4ஆம் நூற்றாண்டு செய்தியை கூறுவதால் திருவள்ளுவர் கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவராக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டுச் செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். திருவள்ளுவர் மொத்தம் 11 நூல்களை எழுதியுள்ளார். இதற்கு சான்றுகள் அவர் எழுதிய நூல்களிலேயே உள்ளன. திருக்குறள்தான் அவர் எழுதிய முதல் நூல். அதன் பிறகு வரிசையாக ஞானவெட்டி 1500, நவரத்தின வைத்திய சிந்தாமணி 800, பஞ்சரத்தினம் 500, கற்பம் 300, சூத்திரம் 108, நாதாந்த திறவுகோல் 100, குறுநூல் 51, முப்பு சூத்திரம் 30, வாத சூத்திரம் 16, முப்புக்குறு 11 ஆகிய 10 நூல்களையும் இயற்றியுள்ளார். பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவமாலை என்னும் நூலின் மூலமாக இதன் சிறப்பினை அறியலாம். இவரை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் துவங்கிவிட்டன. பலர் திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் செயல்களில் ஈடுபட்டனர். 1950களின் பிற்பகுதியில் தற்போது காணும் வெள்ளுடை தரித்த வள்ளுவரை வரைவதற்கான முயற்சிகள் துவங்கின. இந்த முயற்சியை துவங்கியவர் கவிஞர் பாரதிதாசன். அவர் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ராமச்செல்வன் என்பவருடன் சேர்ந்து வந்து ஓவியர் வேணுகோபால் சர்மாவை சந்தித்தார். 3 பேரும் சேர்ந்து திருவள்ளுவர் படத்தை உருவாக்க திட்டமிட்டனர். இதற்கான செலவுகளை ராமச்செல்வன் ஏற்றுக்கொண்டார். பின்னர் வேணுகோபால் சர்மா தான் வரைந்த படத்தை முடித்த பிறகு நாகேசுவரபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் இந்த படத்தை வைத்தார். அப்போது காமராஜர், கான அண்ணாதுரை, மு கருணாநிதி, நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த படத்தை பார்வையிட்டு பாராட்டிச் சென்றனர். பிறகு இந்த படம் 1960இல் கான அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிடப்பட்டது. பின்பு 1964ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவரின் உருவத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவரான சாகிர் உசேன் திறந்து வைத்தார். வேணுகோபால் சர்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி விருது வழங்கப்பட்டது. தமிழக முதல்வரான அண்ணாதுரை இவருக்கு ஓவியப் பெருந்தகை என்ற பட்டத்தை அளித்துச் சிறப்பித்தார். பிறகு இதே படம் இந்திய அரசால் அஞ்சல் தலையாகவும் வெளியிடப்பட்டது. 1995இல் தஞ்சாவூரில் நடந்த 8வது உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டை ஒட்டி இந்திய அரசால் இதே படத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய 2 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. இவரை பற்றி இன்னும் அறியப்படாத தகவல் நிறைய உள்ளன. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் திருவள்ளுவரை பற்றி நமக்கு கிடைத்த தகவல் மிகவும் குறுகியவையே. ஆனால் அதுவே நம் தமிழரின் பெருமையை உலக அளவில் எடுத்து சென்றுள்ளது.